வணக்கம், வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சகோதரர்களே, எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? கொஞ்ச நாள் கொஞ்சம் அவுட் ஆஃப் இந்தியா இருந்தேன், ஹெல்த் கண்டிஷன் விஷயமா. அதனால் டிலே வீடியோ போட முடியல, அதுக்கு வருத்தப்படுகிறேன். நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றிகள். இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு வேலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வேர் ஹவுஸ் ஹெல்ப்பர்ஸ். அது வந்து ஷெங்கன் கண்ட்ரி இருக்கு இல்லையா, பல்கேரியா. இப்போ கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஷெங்கனோட இணைஞ்சது. அங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, பெர்மிட் வருது. ஒரு 20 நாள்லேயே பெர்மிட் நமக்கு கிடச்சிரும் பார்த்துருங்க. இதில் யாராவது போகணும், சீக்கிரம் போகணும்னு சொன்னால் இது பண்ணலாம். இது மற்ற இடத்தோட சம்பளம் கம்மி தான், ஆனால் பெர்மிட் சீக்கிரம் வருது, அப்பாயின்மெண்ட்டும் சேர்த்து தர்றாங்க. அப்போ நமக்கு விசா அடித்து போகிறது ஈஸி பார்த்துருங்க. ஓகே, அது யாராவதுன்னா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன். பல்கேரியா மேப்பில் பாருங்கள், சரிங்களா? இது ஷெங்கனோட இணைஞ்சாச்சுங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் தான். ஓகேவா? அடுத்தால இந்த ஊர் நல்ல ஊர் தான், எல்லா மக்களும் இருக்காங்க. ஆனால் லேட் ஆகாமல் ஒர்க் பெர்மிட் வந்துடுது. அங்கே போய் இறங்கினா 3 மந்த்தில் டிஆர்சியும் கிடச்சிடுது. அதனால இது போகலாம். இதனுடைய ஜாபை பற்றி பாருங்கள். பல்கேரியா, இங்கே வேர் ஹவுஸ் ஹேண்ட்லர்ஸ் தேவை. அப்படின்னா என்ன? வேர் ஹவுஸ்னால் எல்லாமே பொருள் வச்சு எடுக்கிறது வேர் ஹவுஸ். அதில் ஹார்ட்வேர் இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வைப்பாங்க. ஆனால் இது என்னென்னா ஃபுட்டு இருக்குல்ல. ஃபுட்டுன்னா என்ன? சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள், தயிர், பால், சீஸ் ஐட்டங்கள், மில்க் ஐட்டங்கள், இந்த மாதிரி பேக்கெட்டில் கம்பெனிலேருந்து வரும் இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணுறது தான். இதுக்கு வந்து பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சோண்டு இருந்தால் போதும். ஏன்னா அதை ரீடு பண்ணணும், என்னது என்ன அந்த ஸ்லிப்பு பிரகாரம். அப்போது ஒரு 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே படித்து கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே போதும். மேல் ஃபீமேல் இதில் அலௌடு. 50 வயசு தாராளமாக போகலாம். ஓகே, அப்போது சேலரின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த ஒரு சேலரியில் சொல்லியிருக்கு. 1500 GBDன்னு ஒன்று வரும். அப்போ அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ் ஒரு 70,000 தான் சம்பளம். ப்ளஸ் ஓவர் டைம்லாம் சேர்த்தா ஒரு 80 ரூபா சில்லரை வரலாம். அதில் அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு இல்லை, நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஃபுட்டுக்கு ஒரு 10 ரூபா போனாலும் ஒரு 70 ரூபா 75 ரூபா அனுப்பலாம். இதுதான் என்னுடைய கணிப்பு. அப்போ நமக்கு ஒர்க் பெர்மிட் வருது. இங்கே ரிஜெக்ட் ஆகாமல் வர காரணம், அங்கே அப்பாயின்மெண்ட் போட்டு வரதுனால இந்த பல்கேரியா விசா ரிஜெக்ட் ஆகாமல் விசா ஆல்ரெடி அடித்து எடுத்தாச்சு. டிசம்பர் மாதம் விசா பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்த பேட்சுக்கு போகுது. அப்போது யார் வேணாலும் இதில் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? டோட்டல் ப்ராசஸிங் 45 days சொல்கிறோம் இல்லையா? 100% ஷுவர் ஷார்ட் விசா. அதனால் ரிவ்யூஸ் ஆச்சு, அந்த இதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படியே ஏதாவது இப்போ நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோன்னா எதாவது முன்ன பண்ணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை வேறு எதிரையா போட்டு இல்லை ரீசப்மிட் பண்ணி எடுத்து ஆள் அனுப்புறது தான் நம்ம கடமை. அதனால் நீங்களும் அந்த கோஆப்ரேஷன், அந்த நம்பிக்கை உங்களுக்கும் வேணும். ஆக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் போகணுன்னு யாராக இருந்தால் இதுக்கு நாங்கள் சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இன்க்ளூடிங் ஆல் எக்ஸ்பென்சஸ் 3,500. ஓகே, ஸோ அட்வான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஒரு 50 ரூபா வாங்கி தான் நாங்கள் செய்வோம். ஆக்சுவலி ஷெங்கன்னாலே நாங்கள் கூடுதலாக வாங்குவோம். இப்போ ஆள் சீக்கிரம் போகணும், ஏன்னா இது இந்தியாவும் நேபாளும் எடுக்கிறோம். அதனால் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 50 ரூபாயிலே நாங்கள் அட்வான்ஸ் எடுத்து டோட்டல் 1.5 மாதத்தில் ஆளை நாங்கள் டிபார்ச்சர் பண்ணுறோம். அதனால் வரது வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், தெளிவாக பேசி டக்குன்னு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அனுப்புங்க. ஓகே, பாஸ்போர்ட் இப்போ தேவையில்லை, பிசிசி எடுத்து தர டைமில் அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு நாங்கள் பண்ணி கொடுக்கறதுல ஒரு சில காரணத்தினால டிலே ஆகிருக்கு. அதுக்கும் அவங்க ரொம்ப பொறுமையாக தான் கொண்டு போகிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. மேக்ஸிமம் ஷெங்கன் கண்ட்ரினாலே டைமில் நடக்க மாட்டேங்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நாங்கள் ஸ்பீடு பண்ணி அதை முடிச்சு கொடுக்க பார்க்குறோம். வாங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.